ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 187 இயேசுதான் மெசியாவோ நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 25 முதல் 31 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்த நாள் கோவில் பரபரப்பாய் இருந்தது. புறஜாதி மக்கள் மிக அதிகமாக இருந்தனர். அவர்கள் எல்லோரும் இயேசுவுக்காக ஆவலோடு காத்திருந்தனர். கமாலியேல் தம் வழக்கமான இடத்தில் சிந்தனைகளோடு இருந்தார். சில பரிசேயர்களும் குருக்களும் மிக சுறுசுறுப்பாக இருப்பதை போல் காட்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய உண்மையான நோக்கங்களை அறிந்திருந்த மக்கள் அவர்களுடைய வெளி வேடங்களை சுட்டிக்காட்டி பேசினார்கள். ஆனாலும் தங்களுக்கு பயம் இல்லாதது போல் பரிசேயர்களும் குருக்களும் பாசாங்கு செய்தார்கள். பொன்வாயில் வழியாக அதோ இயேசு வருகிறார் என்று மக்கள் சத்தமாக சொன்னார்கள். நேற்று பேசிய அதே இடத்திற்கு இயேசு சென்றார். சிலர் தங்களுக்குள், அவர் இப்போது வெளிப்படையாக பேசப் போகிறார், ஆனால் அவரிடம் யாரும் எதுவும் சொல்லவில்லையே என்று முணுமுணுத்தார்கள். அதில் ஒருவன் மற்றவர்களை பார்த்து, ஒருவேளை அரசர்களும் பிரதானிகளும் அவர்தான் கிறிஸ்து என்று அடையாளம் கண்டுபிடித்திருக்கலாம். நேற்று இந்த கலிலேயர் வெளியே சென்ற பிறகு கமாலியேல் மூப்பர்களிடம் வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தார் என்றான். வேறொருவன் அவனை பார்த்து, இது சாத்தியமா? சற்று நேரத்திற்கு முன்புதான் மரணத்திற்கு தீர்வையிடப்பட அவர் தகுதி உள்ளவர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால் எப்படி திடீரென்று அவர்கள் அவரை இப்படி அடையாளம் காண முடியும் என்றான். அவன் இவனிடம், ஒருவேளை கமாலியேலிடம் சில நிரூபணங்கள் இருந்திருக்கலாம் என்றான். இவன் அவனிடம், என்ன மாதிரியான நிரூபணங்கள்? அவருக்கு சாதகமாக என்ன நிரூபணங்களை அவர் வைத்திருக்க முடியும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்று கோபப்பட்டான். அவன் இவனிடம், குள்ளநரியே, பேசாமல் இரு. நீ நகல் எடுப்பவர்களில் கடைசியானவன் மட்டும்தான். உன்னிடம் யார் பேசினார்கள் என்றான். இவன் அங்கிருந்து போய்விட்டான். ஆனால் விசுவாசமற்ற யூதர்கள் அந்த இடத்தில் வந்து சேர்ந்தார்கள். வந்தவர்கள் அவர்களிடம், எங்களிடம் சாட்சியங்கள் இருக்கின்றன. இவர் எங்கிருந்து வருகிறார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்து வரும்போது அவர் எங்கிருந்து வருகிறார் என்று எவனுக்கும் தெரியாது. அவர் ஆதி துவக்கத்தை நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் இவர் நாசரேத்தை சேர்ந்த ஒரு தச்சனின் மகனாய் இருக்கிறார். நாங்கள் பொய் சொல்கிறோம் என்றால் அந்த கிராமம் முழுவதும் எங்களுக்கு எதிராக சாட்சியம் கூறலாம் என்றார்கள். ஒரு பிற இனத்தான் எல்லோருக்கும் கேட்கும்படியாக சத்தமாக இயேசுவிடம், போதகரே, இன்று எங்களுக்காக கொஞ்சம் பேசும். எல்லா மனிதர்களும் ஒரே கடவுளிடமிருந்து, உம்முடைய கடவுளிடமிருந்து வருகிறார்கள் என்று நீர் கூறுவதாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. எவ்வளவு கூடுதலாக அப்படி சொல்லப்பட்டது என்றால், நீர் அவர்களை பிதாவின் குழந்தைகள் என்று அழைக்கிறீர். புண்ணியத்தை நாடியவர்களும் வாழ்வின் ஒழுக்க முறைகளை போதித்தவர்களும் ஆகிய எங்கள் கிரேக்க ஞானிகளில் சிலர் இதை போன்ற ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள். நாம் கடவுளின் சந்ததிகள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் மிருகங்களை விட கூடுதல் அசுத்தமானவர்கள் என்று உம்முடைய சக தேசத்தார் சொல்கிறார்கள்.
இந்த இரண்டு வெவ்வேறு கருத்துகளையும் ஒப்புரவு ஆக்க உம்மால் எப்படி முடியும் என்று கேட்டார்கள். அப்போது விசுவாசமற்ற யூதர்களும் விசுவசிக்கிற யூதர்களும் அதிக கடுமையோடு சச்சரவு செய்ய தொடங்கி இருந்தார்கள். அதில் ஒருவர் திரும்ப திரும்ப, இவர் ஒரு சாதாரண மனிதன், கிறிஸ்து இவரை போல் இருக்க மாட்டார், அவருடைய உருவம், சுபாவம், ஆதி துவக்கம், அவரிடம் சகலமும் தனித்தன்மை உள்ளதாக இருக்கும். இயேசு அந்த திசையை பார்த்து உரத்த சத்தமாக, ஆக நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? உங்களுக்கு நிச்சயம்தானா? நீங்கள் அறிந்திருக்கிற கொஞ்சமும் உங்களுக்கு எதையும் தெரிவிக்கவில்லையா? அது தீர்க்க தரிசனங்களை உறுதிப்படுத்தவில்லையா? ஆனாலும் என்னை பற்றிய எல்லாமும் உங்களுக்கு தெரியாது. நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், நான் நானாக வரவில்லை. நான் எங்கிருந்து வந்தேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அங்கிருந்தும் வரவில்லை. என்னை அனுப்பியவர் நீங்கள் அறியாதிருக்கிற அதே சத்தியமானவர்தான் என்றார். எதிரிகளிடமிருந்து கடும் எரிச்சலின் ஓலம் எழுந்தது. இயேசு அவர்களை பார்த்து, சத்தியமாகவே இருக்கிறவருடைய செயல்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் வந்த அவருடைய வழியையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நேசத்தின் வழிகளோடும் செயல்களோடும் வெறுப்பானது அறிமுகமாக முடியாது. ஆனால் என்னை அனுப்பியவரை நான் அறிந்திருக்கிறேன், ஏனென்றால் நான் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறேன். நான் அவருடைய ஒரு பகுதியாக இருக்கிறேன். நான் அவரோடு ஒரு முழுமையாக இருக்கிறேன். அவருடைய சிந்தனை விரும்புகிறதை நிறைவேற்றும்படி அவர் என்னை அனுப்பினார் என்றார். அங்கே ஒரு அமளி ஏற்பட்டது. இயேசுவின் எதிரிகள் அவரை அடிப்பதற்கு அவரை நோக்கி ஓடி சென்றார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களும் சீடர்களும் மக்களும் புற ஜாதியாரும் விருத்த சேதன ஆயத்தக்காரர்களும் இயேசுவை காப்பாற்றும்படி எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். சிலர் எதிரிகளுக்கு உதவும்படி ஓடினார்கள். அவர்கள் அதில் வெற்றியும் பெற்றிருப்பார்கள். ஆனால் கமாலியேல் இயேசுவை நோக்கி சென்று, அவரை விடுங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று நான் கேட்க விரும்புகிறேன் என்றதும் அமளி அடங்கியது. கமாலியேல் அதிகார துணியோடு, ஆனால் கேலி இல்லாமல் இயேசுவிடம், பேசும், உம்மை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு பதில் சொல்லும் என்றார். இயேசு அங்கிருந்தவர்களை பார்த்து, நான் சத்தியத்தை பேசாமல் தெய்வ தூஷணம் சொன்னது போல நீங்கள் என்னை அநியாயமாக குற்றம் சாட்டினீர்கள். நானோ என்னை தற்காத்துக் கொள்ள அல்ல, மாறாக நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஒளி தருவதற்காகவே பேசுகிறேன். நான் என் சொந்த நிமித்தமாக பேசவில்லை, மாறாக நீங்கள் எவற்றை விசுவசிக்கிறீர்களோ, எவற்றின் மீது ஆணை இடுகிறீர்களோ அந்த வார்த்தைகளை நான் நினைப்பூட்டுகிறேன். அவையே எனக்கு சாட்சியாய் இருக்கின்றன. என்னில் உங்களை போன்றவனும் உங்களுக்கு கீழானவனுமான ஒரு மனிதனை தவிர வேறெதையும் நீங்கள் காணவில்லை என்பது எனக்கு தெரியும். மேலும் ஒரு மனிதன் மெசையாவாக இருப்பது சாத்தியமில்லை என்றும் நீங்கள் எண்ணுகிறீர்கள். அல்லது குறைந்தபட்சம் மெசையா ஒரு சம்மனஸாக இருக்க வேண்டும். அவர் தமது ஆதி துவக்கத்தின் பரம ரகசியத்தினால் தமக்கு தரப்படும் அதிகாரத்தை கொண்டு மட்டுமே அரசராக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நம் மக்களின் வரலாற்றில் எப்போதாகிலும் கடவுள்
தம் சம்மனசுகளில் ஒருவரிடம், இப்போதிலிருந்து நீர் எம் மகனாய் இருப்பீர், ஏனெனில் நாம் உம்மை ஜெனிப்பித்தோம் என சொல்லப்பட்டுள்ளதா? வேதாகமங்கள் நம் இனத்தின் வரலாற்றை உருவாக்குகின்றன. அவற்றில் உள்ள உண்மையை பற்றிய தெளிவை கொண்டு சகல நாடுகளையும் சகல காலங்களையும் சேர்ந்த வேத பாரகர்கள் தங்கள் அறிவிற்காகவும் கடந்த காலத்தை பற்றிய தங்கள் ஆராய்ச்சிகளுக்காகவும் தங்கள் நம்பிக்கைக்குரிய ஆதாரங்களை அவற்றிலிருந்து எடுத்துக் கொள்வார்கள். இந்த காரணத்தால் அவை உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்க போகின்றன. இப்படிப்பட்ட ஆகமங்களில் எப்போதாகிலும் இந்த வார்த்தைகள் கடவுளால் ஒரு சம்மனசானவரிடம் சொல்லப்பட்டுள்ளனவா? படைக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் எல்லா படைப்புகளையும் போல ஞான படைப்புகளும் மகா உன்னதருடைய ஊழியர்களும் அவருடைய தூதர்களும் ஆகிய சம்மனசுகள் அவரால் படைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அவரால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் கடவுள் தாமாய் இருக்கிற மற்றொருவரை மட்டுமே ஜெனிப்பிக்கிறார். ஏனென்றால் அவர் தமக்கு கீழாய் இருக்கிற ஒரு படைப்பை ஜெனிப்பிப்பதன் மூலம் தம் உத்தமதனத்தை குறைத்து கொள்ளாதபடி உத்தமமானவராக இருக்கிற மற்றொருவரை தம்மை போலிருக்கிற மற்றொரு ஞான வஸ்துவையே ஜெனிப்பிக்க முடியும். இனி கடவுள் சம்மனசுகளை ஜெனிப்பிக்க முடியாது அல்லது அவர்களை தமது புதல்வர்கள் என்ற மகத்துவத்திற்கு உயர்த்த முடியாது என்றால், நீரே எம் மகன், இன்று நாம் உம்மை ஜெனிப்பித்தோம் என்று அவர் யாரிடம் சொல்கிறாரோ அந்த இறைமகன் என்னவாக இருக்கிறார்? அவரை ஜெனிப்பித்து தம் சம்மனசுகளுக்கு அவரை சுட்டி காட்டி கடவுளின் சம்மனசுகள் எல்லோரும் அவரை ஆராதிப்பார்களாக என்று அவர் சொல்கிறார் என்றால், இந்த இறைமகன் கொண்டுள்ள சுபாவம் என்னவாக இருக்கும்? யாருடைய வரப்பிரசாதத்தினால் மனிதர்கள் ஆராதனையில் தங்கள் இருதயங்களை தாழ்த்தி அவருடைய திருநாமத்தை உச்சரிக்க முடியுமோ, அந்த பிதாவானவர் நான் உம் எதிரிகளை உமக்கு பாதமனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் அமரும் என்று தம்மிடம் சொல்வதை கேட்க தகுதி உள்ளவராக இருக்கும்படி இந்த இறைமகனானவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்த இறைமகன் தம் பிதாவை போன்ற சர்வேஸ்வரனாக மட்டுமே இருக்க முடியும். அவரோடு அவர் தெய்வ லட்சணங்களையும் வல்லமையையும் பகிர்ந்து கொள்கிறார். அவரோடு அவர் வாக்குக்கு எட்டாததும் அறியப்படக்கூடாததுமாகிய பரிசுத்தத்தினுடைய நேசத்தில் தங்களை மகிழ்விக்கிற தெய்வ சிநேகத்தை அனுபவிக்கிறார். ஆனால் ஒரு சம்மனசை தம் திருமகன் என்னும் நிலைக்கு உயர்த்துவது பொருத்தமற்றது என்று கடவுள் கண்டார் என்றால், 2 வருடங்களுக்கு முன் பெத்தபாராவின் கடவுத்துறையில் வைத்து இப்போது உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறவரை பற்றி அவர் சொன்னதை ஒரு மனிதனை பற்றி அவர் எப்போதாவது சொல்லி இருக்க முடியுமா? அவர் அப்படி சொன்னபோது இப்போது என்னை எதிர்க்கிற உங்களில் பலர் அங்கே இருந்தீர்கள். நீங்கள் அவர் பேசுவதை கேட்டு நடுங்கினீர்கள். ஏனென்றால் கடவுளினுடைய குரல் தவறாக புரிந்து கொள்ளப்பட முடியாதது. அவருடைய விசேஷ வரப்பிரசாதம் இல்லாவிடில் அது அதை கேட்கிறவர்களை நசித்து நொறுக்கி அவர்களுடைய இருதயங்களை அசைக்கிறது. ஆகவே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற மனிதர் யாராய் இருக்கிறார்? அவர் ஒருவேளை உங்கள் எல்லோரையும் போல மனித வித்தினால் மனிதனின் சித்தப்படி பிறந்தவரோ? மேலும் உன்னதமானவர் உடல் சித்தத்தினால் பிறந்த மனிதர்களைப் போல வரப்பிரசாதம் விலக்கப்பட்ட ஒரு உடலில் வாசம் செய்யும்படி தமது ஆத்துமத்தை வைத்திருக்க முடியுமா? மேலும்
அந்த பெரும் பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்கு ஒரு மனிதனின் பலியோடு மகா உன்னதர் திருப்தி அடைந்திருக்க முடியுமா? இதை சிந்தித்து பாருங்கள். மெசையாவாகவும் இரட்சகராகவும் இருக்கும்படி அவர் ஒரு சம்மனசானவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அப்படி இருக்க அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க முடியுமா? மேலும் இரட்சகர் மனித சுபாவத்தை எடுத்துக்கொள்ளாமல், ஆனால் மனித கட்டுப்பாடுகளை மீறிய வழிகளையும் வல்லமையும் கொண்டிருக்கிற பிதாவின் மகனாக மட்டுமே இருக்க முடியுமா? மேலும் பிதாவின் தலை பேரானவர் தாம் நித்திய தலை பேரானவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு உலக தகப்பன் இருக்க முடியுமா? உண்மையின் ராஜ்யத்தை நோக்கி எழுகிறவையும் அதை நோக்கி மேலும் மேலும் நெருக்கமாக உயர்ந்து விசுவாசத்தால் நிரம்பி இருக்கிற ஒரு தாழ்ச்சியுள்ள இருதயத்தில் மட்டுமே ஒரு பதிலை கண்டடைய கூடியவையுமான இத்தகைய கேள்விகளால் உங்கள் கர்வ சிந்தனைகள் நிலைகுலைந்து போகவில்லையா? கிறிஸ்து யாராக இருக்க வேண்டி உள்ளது? ஒரு சம்மனசாகவா? ஒரு சம்மனசை விட மேலானவராக? ஒரு மனிதனாகவா? ஒரு மனிதனை விட மேலானவராக? ஒரு கடவுளாகவா? ஆம், ஒரு கடவுளாக. ஆனால் தமது மனித உடல் குற்றமுள்ள உடலின் பாவத்திற்கான பரிகாரத்தை முழுமையாக்கும்படி அத்தகைய மனித உடலோடு இணைக்கப்பட்டவராக அவர் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் எந்த பருப்பொருளை கொண்டு பாவம் செய்ததோ அந்த பருப்பொருளின் வழியாகவே ரட்சிக்கப்படும்படியாக அவர் இருக்க வேண்டும். ஆகவே வீழ்ச்சியடைந்த சம்மனசிகளின் பாவங்களை பரிகரிப்பதற்கும் லூசிபரின் சார்பாகவும் அவனை பின் சென்ற கெட்ட சம்மனசுகள் சார்பாகவும் பாவ பரிகாரம் செய்வதற்கு கடவுள் ஒரு சம்மனசை அனுப்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கிறபடி லூசிபரும் பாவம் செய்தான். ஆனாலும் இருளின் சம்மனசுகளை ரட்சிக்க ஓர் அரூபியான சம்மனசை கடவுள் அனுப்பவில்லை. அவர்கள் இறைமகனை ஆராதிக்கவில்லை. சர்வேஸ்வரனும் தமது நேசத்தில் ஜனிப்பித்த தமது வார்த்தையானவருக்கு எதிராக கட்டி கொள்ளப்பட்ட பாவத்தை மன்னிக்கவில்லை. ஆனால் கடவுள் மனிதனை நேசிக்கிறார். மனிதனை ரட்சித்து கடவுளோடு சமாதானம் என்னும் நிலையை அவனுக்கு பெற்று தருவதற்காக மனிதரை, ஒரே ஒரு உத்தமமான மனிதரை அனுப்புகிறார். நீதியின்படி கடவுளும் மனிதனுமான ஒருவர் மட்டுமே மனிதனின் இரட்சண்யத்தை நிறைவேற்றி கடவுளை சாந்தப்படுத்த முடியும். பிதாவும் மகனும் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். பிதா நான் விரும்புகிறேன் என்றார், மகனும் நான் விரும்புகிறேன் என்றார். அதன் பின் மகன் எனக்கு தாரும் என்றார். பிதா எடுத்துக்கொள்ளும் என்றார். இவ்வாறு வார்த்தையானவர் மனு உருவானார். இந்த உடல் உருவாக்கப்பட்ட விதம் பரம ரகசியமானது. இந்த மனு உருவானவர் இயேசு கிறிஸ்து என்று பெயரிடப்பட்டார். அவர் மெசையாவாகவும் மனிதர்களை ரட்சித்து ராஜ்யத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறவராகவும் பசாசின் மீது வெற்றி கொள்கிறவராகவும் அடிமைத்தனத்தை நசித்து நோக்குகிறவராகவும் இருக்க வேண்டியுள்ளது. பசாசின் மீது வெற்றி கொள்வது மானிட மகனால் செய்ய முடிகிற காரியத்தை ஒரு சமரசானவரால் நிறைவேற்ற முடியாது. அதனால் தான் சர்வேசுரன் இந்த மாபெரும் அலுவலை நிறைவேற்றுவதற்கு சம்மனசுகளை அல்ல, மாறாக மனிதனை அழைத்தார். இதோ அந்த மனிதன். இவருடைய ஜென்மித்தலை பற்றியே நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள், மறுதலிக்கிறீர்கள், அல்லது அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்.
இதோ அந்த மனிதன், கடவுளுக்கு ஏற்புடையவரான மனிதன், தம் சகோதரர்கள் எல்லோருக்கும் பிரதிநிதியாய் இருக்கிற மனிதன், தோற்றத்தில் உங்களுக்கு ஒப்பானவர், ஜன்மித்தலில் உங்களிலும் மேலானவர், உங்களிடமிருந்து மாறுபட்டவர், மனிதனிடமிருந்து அல்லாமல் கடவுளிடமிருந்து ஜெனித்தவர், தமது ஊழியத்திற்கென அர்ப்பணிக்கப்பட்டவர், குருவாகவும் மனிதருடைய பாவங்களுக்கான பலி பொருளாகவும் உன்னத நித்திய பிரதான குருவாகவும் மெல்கிசதேக்கின் முறைப்படி பெரிய குருவாகவும் உயர்ந்த பீடத்தின் முன்பாக இருக்கிறார். அஞ்சாதீர்கள். பெரிய குருவின் மகுடத்தை நோக்கி நான் என் கரத்தை நீட்டவில்லை. மற்றொரு மகுடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதீர்கள். உங்களுக்குரிய பங்கை நான் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் பங்கு எனக்கென தயாராய் இருக்கிறது. மனிதனுடைய பலியும் கிறிஸ்துவின் இரக்கமும் உங்களுக்கு பயனற்றதாக இருக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே அச்சப்படுங்கள். நான் உங்களை எவ்வளவோ அதிகமாய் நேசிக்கிறேன். என்னையே அழித்துக் கொள்ள என் பிதாவிடம் அனுமதி பெறும் அளவுக்கு நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். உங்களுக்கு நித்திய இரட்சணியத்தை தரும்படி உலகத்தின் துயரத்தை எல்லாம் நான் மட்டுமே உட்கொள்ள என்னை அனுமதிக்கும்படி நான் கேட்கும் அளவுக்கு உங்களை நான் நேசிக்கிறேன். நீங்கள் ஏன் என்னை விசுவசிக்க விரும்பாதிருக்கிறீர்கள்? இன்னும் கூட என்னை விசுவசிக்க உங்களால் முடியவில்லையா? மெல்கிசதேக்கின் முறைமைப்படி நீர் என்றென்றும் குருவாய் இருக்கிறீர் என்று கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படவில்லையா? ஆனால் குருத்துவம் எப்போது ஆரம்பித்தது? ஒருவேளை ஆபிரகாமின் நாட்களிலா? இல்லை, அது உங்களுக்கு தெரியும். நம் மக்களினம் உருவாக தொடங்கின காலத்தில் தீர்க்க தரிசன உருவத்தை கொண்டு என்னை அறிவிப்பதாக தோன்றுகிற நீதியினுடையவும் சமாதானத்தினுடையவும் அரசர் மெல்கிசதேக்கை போலவே கடவுளிடமிருந்து நேரடியாக வருகிற ஓர் அதிக உத்தமமான குருத்துவம் ஒன்றுள்ளது என்றும் அந்த குருவின் தொடக்கம் யாராலும் ஒருபோதும் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்பட்டதில்லை என்றும் அவர் குரு என்று அழைக்கப்படுவார் என்றும் அவரே நித்திய குருவாக நிலைத்து இருப்பார் என்றும் உங்களை எச்சரிக்கவில்லையா? இறை ஏவுதல் பெற்ற வார்த்தைகளை இனியும் நீங்கள் விசுவசிக்கவில்லையா? அதை நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்றால் வேத பாரகர்களே, மெல்கிசதேக்கின் முறைமைப்படி நீர் என்றென்றைக்கும் குருவாய் இருக்கிறீர் என்று என்னை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்கத்தக்க ஒரு விளக்கத்தை தர ஏன் உங்களால் முடிவதில்லை? ஆகவே ஆரோனுடைய குருத்துவத்திற்கு முன்பாகவும் அது தவிரவும் இன்னொரு குருத்துவம் இருக்கிறது. நீர் குருவாய் இருக்கிறீர் என்றுதான் அந்த குருத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளதே தவிர நீர் குருவாய் இருந்தீர் என்று சொல்லப்படவில்லை. குருவாய் இருப்பீர் என்றும் சொல்லப்படவில்லை. நீர் என்றென்றும் குருவாய் இருக்கிறீர். ஆகவே இந்த நித்திய குரு பிரசித்தி பெற்ற ஆரோனின் கோத்திரத்தையோ அல்லது வேறு எந்த ஒரு குருத்துவ கோத்திரத்தையோ சேர்ந்தவர் அல்ல என்று இந்த வாக்கியம் அறிவிக்கிறது. மாறாக அது மெல்கிசதேக்கின் குருத்துவத்தை போல பரம ரகசியமாய் ஆனதாகவும் புதிய துவக்கத்தை கொண்டதாகவும் இருக்கும். அது அத்தகைய துவக்கத்தை கொண்டிருக்கும். சர்வேஸ்வரனுடைய வல்லமை அதை அனுப்புகிறது என்றால் குருத்துவமும் சடங்கும் மனுக்குலத்திற்கு பயனுள்ளதாக ஆகும்படியாக அவற்றை அவர் மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார் என்பதுதான் அதன் அர்த்தம். என் துவக்கத்தை நீங்கள் அறிவீர்களா?
என் செயல்களை நீங்கள் அறிவீர்களா? இல்லை. அவை விளைவிக்கிற பலன்களை நீங்கள் உணர்கிறீர்களா? இல்லை. என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆகவே இவ்வாறு நானே கிறிஸ்து மனிதருக்கு என் ஆதியையும் சுபாவத்தையும் என் அலுவலையும் வெளிப்படுத்துவது கடவுளுக்கு பிரியமாயிருக்கிற காலம் வரையிலும் அவை மனிதரால் அறியப்படக்கூடாதவை என்றும் கூட உங்களால் காண முடிகிறது. விசுவசிக்க முடிந்தவர்கள் பேறு பெற்றவர்கள். கடவுளுடைய பயங்கரத்துக்குரிய வெளிப்பாடு தன்னுடைய பாரத்தை கொண்டு அவர்களை தரையோடு வைத்து நசுக்கி அவர்களை அங்கே ஆணி அறைந்து நிறுத்தி பரலோகத்திலிருந்து இடியாக முழங்குவதும் பூமியிலிருந்து கூக்குரல் இடுவதுமான கண்ணை பறிக்கிற வல்லமையுள்ள சத்தியத்தை கொண்டு அவர்களை தாக்குவதற்கு முன்பாகவே விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இவர் நாசரேத்தை சேர்ந்தவர், மரியா இவருடைய தாய், சூசை இவருடைய தந்தையாக இருந்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மனிதனாக என்னை பெற்றெடுத்த தந்தை யாரும் எனக்கு கிடையாது. சர்வேசுரன் என்ற முறையில் என்னை ஈன்றெடுத்த தாயும் எனக்கு இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு உடல் இருக்கிறது. அதை நான் பரிசுத்த ஆவியின் பரம ரகசிய செயலின் வழியாக எடுத்துக்கொண்டேன். ஒரு பரிசுத்தமான பேழையின் வழியாக கடந்து நான் உங்கள் மத்தியில் வந்தேன். கடவுளின் சித்தத்தின்படி என்னை நானே உருவாக்கிய பிறகு நான் உங்களை ரட்சிப்பேன். மனிதர்களை ரட்சிப்பதற்காக தம்மையே பலியாக்குகிற ஒரு கடவுளுடைய மாபெரும் பலியை செலுத்துவதற்காக என் உடலாகிய கூடாரத்தில் இருந்து என் உண்மையான சுயம் வெளியே வர அனுமதிப்பதன் மூலம் நான் உங்களை ரட்சிப்பேன். பிதாவே, என் பிதாவே, காலத்தின் தொடக்கத்தில் உம் சித்தத்திற்கு கீழ்ப்படிய இதோ நான் இருக்கிறேன் என்று நான் உம்மிடம் சொன்னேன். வரப்பிரசாதத்தின் வேளையில் துன்பம் அனுபவிக்க கூடிய ஒரு உடலை எடுத்துக் கொள்ளும்படி உம்மிடமிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்பாக உம் திரு சித்தத்திற்கு கீழ்ப்படிய இதோ நான் இருக்கிறேன் என்று நான் உம்மிடம் சொன்னேன். யாருக்காக நான் வந்தேனோ அவர்களை அர்ச்சிக்கும்படியாக இதோ மீண்டும் ஒரு முறை உம்மிடம் நான் சொல்கிறேன். உம் திரு சித்தத்திற்கு கீழ்ப்படிய இதோ நான் இருக்கிறேன். உமது திரு சித்தம் நிறைவேற்றப்படும் வரையிலும் இதை நான் எப்போதும் உம்மிடம் சொல்வேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 187 இயேசுதான் மெசியாவோ நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.